எல்லாரும் அரசியல் படிச்சா என்னை போன்ற ஆட்கள் இன்னைக்கு அரசியல் பேசாத காரணத்தினாலதான் ஐயா விஜய் போன்ற கொள்கை இல்லாத நபர்கள் வந்து அரசியல் பண்றாங்க. நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கூட தான் சொல்லிட்டு இருக்கு. நீ தைரியமா இருந்தா பாஜக சொன்னீர்களே செய்திகளாம் கேட்க வேண்டியதானே? அப்ப மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. கர்நாடகால மேகதாது அணை கட்ட போறோம்னு சொல்றாங்க, தமிழர்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா நீ நல்ல நடிகனா இருந்தா, நல்ல திறமசாலியா நான் நடிகன் தான், நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிப்பேன் அப்படின்னு நீ நின்று நான் விஜய் அவர்களை நேரடியாக சவால் விடுறேன். முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குல்ல, நீ தைரியமான நடிகை நான் எதிர்த்து கேட்டுரு, நான் வந்து உன்னை நான் என் தலைவனா ஏற்றுக்கிறேன், நீ எதிர்த்து பேசிட்டு பார்ப்போம். அவர் பேச மாட்டாரு. ஏன்னா ஜனநாயகம் போனால் வெளியே வரணும் அப்படின்னா அதை கர்நாடகாவில் ஓடும், கேரளாவில் ஓடணும்னா இவர் மார்க்கெட்டு போயிடும். இவருக்கு இது கடைசி படம் கிடையாது, இன்னொரு நிறைய படம் நடிக்க போறாரு. ஏன்னா கடைசி படமாக இருந்தால் எதிர்த்து பேசியிருப்பாரு. விஜய் அவர்கள் வந்து நம்ம 1000 திட்டுறோம், 1000 விமர்சிக்கிறோம். ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை தற்கொலைகள் இருக்குதுங்கிறத ஐயா விஜய் அவர்கள் வந்து காமிச்சு கொடுத்துறாங்க. அந்த கருத்தில் நான் வந்து வேறுபாடுபடலை. ஐயா விஜய் அவர்களுக்கு தற்கொலைகளை காமிச்சு கொடுத்ததுக்கு, இத்தனை உருப்படாத தருதலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்தது ஐயா விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் யாரும் இங்கே தற்கொலைகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி.